இன்னைக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருந்தா, அவளை கொஞ்ச நேரமாவது ரசிக்க விட்டானுங்களா இடியட்ஸ் என்று திட்டியவனின் கண்கள் அந்த மண்டபம் முழுக்க அலசியது. எங்கே தன் மனைவி இருக்கிறாள் என்று. ஆனால் எங்கு தேடியும் அவள் மட்டும் கிடைக்கவில்லை. எங்க போனா இவ என்று அந்த மண்டபம் முழுவதும் ஒரு இடம் பாக்கி விடாமல் அனைத்து இடங்களிலும் தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் வைஷ்ணவியோ பிரியங்காவின் அறையில் இருப்பதை அவன் யோசிக்கவே இல்லை. ஆதி அங்குமிங்கும் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்த கண்மணி அவனிடம் வந்து, ஆதி என்னப்பா, ஏன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க? யாரையாவது தேடுறியா? அம்மா, வைஷுவை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாவே அவளை காணோம். என்ன ஆதி, அவ பிரியங்கா ரூம்ல தான் இருப்பா, வேற எங்க போறா? ஆமா இல்லம்மா, அதை நான் யோசிக்கவே இல்லை. சரிப்பா, நீ வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, அப்படி இல்லனா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காரு. ஏன் இதுக்கு அதுக்கும் அலைஞ்சி உன் உடம்புக்கு எடுத்துக்கிற? சரிம்மா, வைஷு நான் தேடி பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, அவ வரட்டும், நான் வெயிட் பண்றேன் என்று கூறியவன் பின்பு என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் ஹரியின் அறைக்குள்ளே சென்று விட்டான். அங்கே ஹரி தனியாக ஒத்தை குரங்கு போல உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திருதிருவென்று முழித்து கொண்டிருந்தான். ஆதியை பார்த்தவுடன், டேய் மச்சான் வாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஏண்டா என்னை விட்டுட்டு தனியா போன? ஆட போடா, என் பொண்டாட்டி வரும்போதெல்லாம் என்னை ரசிக்க விடாம பேச விடாம கெடுத்து விட்டீங்க. இப்போ அவளை தேடினா கூட கிடைக்க மாட்டேங்கிறா என்று அவன் புலம்பிக் கொண்டிருந்தது வைஷ்ணவியின் காதில் விழுந்து விட்டது போல. உடனே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள், ஏனாதி, என்ன ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கீங்க போல? ஆமா, உனக்கு யார் சொன்னது? அத்தை தான் சொன்னாங்க. எங்கேயாவது கொஞ்சமாச்சும் புருஷன் ஒருத்தன் இருக்கான்ற ஒரு அக்கறை இருக்குதா? நீ மாட்டுன்னு உங்க அக்கா கூட போய் உட்கார்ந்துட்ட. என்ன ஆதி, அக்காவுக்கு தானே கல்யாணம், அக்காவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் பக்கத்துல இல்லனா தனியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான் நான் அங்கேயே இருந்தேன். உடனே ஹரி, சிஸ்டர் வேணும்னா நான் போய் பிரியங்காவுக்கு துணையா இருக்கட்டுமா என்றதும், மாமா என்று இடுப்பில் கை வைத்துக் கொண்டு கூற, உடனே ஆதியோ, ஏண்டா இப்படி மானத்தை வாங்குற? அசிங்கமா இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணோட ரூம்குள்ள போய் என்னடா பண்ண போற? டே ஆதி, அப்படிலாம் தப்பா நினைக்காதடா. பிரியங்கா தனியா இருப்பாங்கல்ல, அதான் ஒரு கம்பெனிக்கு, அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ ஒரு ஆணையும் புடுங்க வேண்டாம், அமைதியா இருந்தாலே போதும். கல்யாணம் வரைக்கும் இவனை அடக்கி வச்சிருக்கிறதுக்குள்ள ஏன் உசுறு போயிடும் போல இருக்குது என்று கூறவும், வைஷு குபுக்கென்று வாயில் கையை வைத்து சிரித்து விட்டாள். பின்பு ஹரி, சிஸ்டர் வந்ததுல இருந்து பிரியங்காவை நான் பார்க்கவே இல்லை. அவளை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? என்ன, அக்காவை மீட் பண்ணணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷன் ஸ்டேஜ்ல 2 பேர் இருப்பீங்கல்ல, அப்போ மீட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் இப்ப பார்க்க முடியாதா? என்ன மாமா இன்னும் என்ன சிஸ்டர்னு கூப்பிடுறீங்க? வைஷ்ணவின்னு கூப்பிடுங்க. இங்க பாருங்க, டைம் 7 போகுது. உங்களை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். நீங்க போனீங்கன்னா அடுத்தது நான் அக்காவையும் கூட்டிட்டு வந்துருவேன் என்று கூறவும், அப்படியா, என்ன கூப்பிட்டாங்களா? டேய் அலையாதடா, ஏண்டா இப்படி என் மானத்தை வாங்குற என்ற ஆதி, வைஷு நீ போய் பிரியங்காவை கூட்டிட்டு வா, நான் இவனை கூட்டிட்டு வரேன் என்று கூறவும், சரி என்று சிரித்து கொண்டே வெளியே செல்ல இருந்தவள் மீண்டும் ஆதியை பார்த்து ஹரி பார்க்காத நேரத்தில் பட்டென்று கண்ணெடுத்து விட்டு சென்று விட்டாள். அதில் ஆடி போனவன், வைஷு வைஷு என்ன படுத்துறடி, நீ நாளைக்கு உனக்கு வீட்டுக்கு போயிட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் என்று சுவற்றில் குத்தி கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்த ஹரி, என்ன ஆதி தனியா பேசிட்டு இருக்க? போடா, பேசாம வந்துட்டான் போ, உன்னதான் கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, கிளம்பு. நீ கூட்டிட்டு போக மாட்டியா? என்ன, நான் உன்னை கூட்டிட்டு போகணுமா? ஆமா. அது சரி, இந்த நேரத்துல இந்த விஸ்வா பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல என்று புலம்பிக் கொண்டிருக்க, சரியாக விஸ்வா கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். வந்துட்டியா? இவனை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் நிக்க வைடா. என்ன ஆதி, நீ வரலையா? நான் வரேன், நீ அவனை கூட்டிட்டு போய் நிக்க வை என்று கூறவும், என்னடா நானே ஏற்கனவே ஃபீலிங்ல இருக்கேன், இந்த வேலை வேற செய்யணுமா? உனக்கு என்னடா ஃபீலிங்கு? ஆமாண்டா, இன்னும் கவி வரவே இல்லை தெரியுமா? ஹாட்டச்சி, கட்டை எடுத்து மண்டையை உடைச்சிடுவேன், மரியாதையா ஓடிடு என்று மிரட்டியதும் ஹரியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். அவன் வெளியே செல்லவும் பிரியங்கா அவளது அறையிலிருந்து வெளியே வரவும் சரியாக இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நேருக்கு நேர் நடந்து வந்து கொண்டிருக்க, பிரியங்காவை அழைத்து வந்த வைஷு, அக்கா மாமாவை பாரு, அப்படியே ஒன்னு முழுங்குற மாதிரியே பாக்குறாரு. இப்ப கூட என்ன கேட்டாரு தெரியுமா? உன்னை பாக்குறதுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொன்னாரு.
அப்படியா? சொல்லிருப்பாரு. சரியான ஆளுதான் அந்த மனுஷன். என்னக்கா, மாமா பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. இல்லையா பின்ன? நான் ஒத்துக்கலைன்னதும் உடனே டைரக்டா வீட்டுக்கு வந்து பேசி கல்யாணம் பண்ற அளவுக்கு மூளை வேலை செஞ்சிருக்குது இல்ல? அப்போ கேடி தானே. இந்த விஷயத்துல மாமா கண்டிப்பா கேடிதான் என்றதும் பின்பு ஹரி அருகில் வந்தவுடன், பிரியங்கா எப்படி இருக்க? நான் என்ன இவ்வளவு நாள் உடம்பு சரியில்லாமையா இருந்தேன்? என்ன பிரியங்கா, முதல்ல யாரையாவது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அப்படித்தானே பேசுவாங்க என்றதும், அப்படி ஒன்னும் நீங்க பேச வேண்டாம், அமைதியா இருந்தாலே போதும் என்று கூறவும், அதை விடு, இந்த சாரில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏன் அப்போ இதுக்கு முன்னாடி வர நான் அசிங்கமா இருந்தனா? அட யாருடா இவ, எல்லாத்துக்கும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கா என்று மனதுக்குள் நினைத்தவன் அங்கே இருந்த வைஷு, போதும் வாங்க ஸ்டேஜுக்கு போலாம், கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ற வைஷ்ணவி இருவரையும் அழைத்து கொண்டு சென்று ஸ்டேஜில் ஏற்றி நிற்க வைத்துவிட்டு மாலையை கொடுக்க இருவரும் மாலையை போட்டுக்கொண்டு புகைப்படங்களுக்கு அழகாக போஸ் கொடுத்து கொண்டு இருக்கவும், வந்திருந்த விருந்தினர்களின் பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கி வைக்கவுமே நேரம் சரியாக இருந்தது. ஆனால் ஹரிதான் பிரியங்காவையே பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த ஆதி, இங்க பாரு வைஷு, இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களையே பார்க்காத மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். சரி விடுங்க ஆதி, மாமாக்கு அக்கா மேல அவ்வளோ லவ் இருக்கு, அவனுக்கு என்னை விட ஒன்னும் லவ் அதிகம் இல்ல என்றதும், என்ன அக்கா மேல உங்களுக்கு லவ் இருக்கா? ஒட்டச்சி வாய கழுவு, உன் மேல எனக்கு இருக்கிற லவ்வை விட அவனுக்கு ஒன்னும் பெருசா இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். அதான பார்த்தேன், நீ இருக்க பாரு, கொஞ்ச நேரத்துல மனுஷனை மண்டக்காய வச்சுட்ட, போடி பேசாம என்றதும், என்ன ஆதி, நீங்க என்னோட செல்ல ஆதி தானே, ஏன் என்ன விரட்டுறீங்க? ஆமா, நான் உன்ன இப்படி பேசியே என்ன மயக்குது என்று இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் கவிதாவும் கார்த்தியும் உள்ளே நுழைந்தனர். அவர்களை பார்த்த வைஷு வேகமாக ஓடிச் சென்று, ஹே கவி, வா வா, கார்த்தி வாடா என்று கூறிவிட்டு கவிதாவை அணைத்துக் கொண்டாள். பின்பு கவிதாவை பார்த்து, ஹே கவி, இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்குடி, இந்த லெஹங்காவில நீ சும்மா தாறுமாறா இருக்க. அப்படியா வைஷு, தேங்க்யூடி, நீ கூட இந்த சாரியில சூப்பரா இருக்க. என் ஃப்ரெண்டுக்கு என்ன குறைச்சல், அவ எப்பவுமே தேவதை தானே. உடனே கார்த்தி, ஹலோ, இங்க நானும் ஒருத்தன் இருக்கேன், அது உங்க 2 பேருக்கும் தெரியுதா இல்லையா என்றதும் உடனே ஆதி, அது எப்படி கார்த்தி தெரியும், அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேரை பாராட்டிக்கிறதுக்கே நேரம் பத்தல, இதுல எங்க அவங்க உன்னையெல்லாம் பார்த்து சொல்ல போறாங்க. நான் சொல்றேன், இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க, வா என்று உள்ளே அழைத்ததும், தேங்க்ஸ் ஆதி, உங்களுக்கு அது சொல்லணும்னு தோணுச்சே என்று உள்ளே வர ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதே அங்கு ஓடி வந்த விஸ்வா, ஹாய் கவி, இப்பதான் வரியா என்றதும் அவனை பார்த்தவள் என்று வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்பொழுது வைஷு, ஏண்டி விஸ்வா அண்ணா கிட்ட ஏண்டி இப்படி மூஞ்சு திருப்புற, அவர் பாவம் தெரியுமா, இவ்வளோ நேரமா நீ வரலன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாரு, அவர் ஏண்டி என்ன எதிர்பார்க்கிறாரு? இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் வீம்பு பண்ணிக்கிட்டே இருப்பா, அவர் ஆதியோட ஃப்ரெண்டு, சோ உனக்கும் அவர் ஃப்ரெண்டு தான், அதனால கொஞ்சம் நல்ல விதமா பேசலாமே. இல்ல, இந்த மனுஷனோட பிஹேவியரே சரியில்லை, அதனாலதான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் என்றதும் உடனே கார்த்தி, என்ன கவி, ஏற்கனவே 2 பேரும் மீட் பண்ணி பேசிட்டீங்க போல இருக்கே. ஆமா ஆமா, ஒரு தடவை பேசியிருக்கேன். அதான் இப்படி எரிஞ்சு விடுறியா? சரி ஓகே பஸ் விடுங்க, கவி அப்படித்தான், ஆனா மனசுல ஒன்னும் வச்சுக்க மாட்டா என்று கூறியதும் உடனே கார்த்தியிடம் வந்தவன் அவனை தனியாக அழைத்து சென்று, நீங்க தான் கார்த்திகா? ஆமா, கவிதா கிட்ட கொஞ்சம் என்னை பத்தி நல்ல விதமா ரெக்யூஸ் பண்ணுங்களேன். எதுக்கு? என்ன பாஸ், ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க, எனக்கு கவிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா பாருங்க அவகிட்ட பேசினாலே எரிஞ்செறிஞ்சு விழுறா, இல்லனா மூஞ்சியே திருப்பிட்டு போயிடுறா, நான் என்ன பண்றது? கொஞ்சம் நம்ம பேசுறத காது கொடுத்து கேட்டாதானே நம்ம ஏதாவது ட்ரை பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம்தான். சரி விடுங்க பாஸ், இன்னைக்கு நாளைக்கும் இங்கதானே இருக்க போறா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அப்படியே சொல்றீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றீங்க. சரி, அப்போ நான் முயற்சி பண்ணி தான் பாக்குறேன் என்று கூறியவன் பின்பு திரும்பி பார்க்க அங்கு கவிதா, வைஷு, ஆதி யாரையுமே காணவில்லை. என்ன யாரையும் காணோம்? எல்லாரும் நீங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே கிளம்பி போயிட்டாங்க. அதானே, எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது யாருக்கும் பொறுக்காது, முக்கியமா இந்த ஆதி பையனுக்கு. சரி நீங்க வாங்க என்று அவனை உள்ளே அழைத்து கொண்டு செல்லும் பொழுது, அப்புறம் நைட் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுமா பார்ட்டிக்கு? ஐயோ, எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்ல பாஸ், நான் ரொம்ப நல்ல பையன். அப்படியா? அது சரி, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் இதுதான் உண்மை என்று கூறியதும், சரி விடுங்க பாஸ், வாங்க நம்ம போய் கவிதாவை ட்ரை பண்ணுவோம்.
ஹலோ, நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? சாரி, நம்ம வாங்க உள்ள போலாம். அதான பார்த்தேன், ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அட வாங்க பாஸ் என்று அவனை இழுத்து கொண்டு சென்றான். ஸ்டேஜில் நின்றிருந்த பொழுது ஹரி வேண்டுமென்றே பிரியங்காவை மிகவும் உரசிக்கொண்டிருப்பது போலவே நின்று கொண்டிருந்தான். அவள் கைமேல் தன் கை உரசுவதும் அவள் கைகளை இறுக்கமாக பிடிப்பதும் அப்பொழுதெல்லாம் பிரியங்காவிற்கு முகமெல்லாம் சிவந்து வெட்கம் வர ஆரம்பித்தது. என்ன ஹரி இப்படி பண்றீங்க? ஸ்டேஜ்ல இப்படித்தான் பண்ணுவீங்களா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைச்சா எனக்கு என்னடி? என் பொண்டாட்டிய நான் பண்றேன். பொண்டாட்டியெல்லாம் நாளைக்கு தான். இப்ப வரைக்கும் கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு இருக்கீங்களா? அடிப்போடி, இதுக்கு மேல என்ன வேணும் என்று கூறியவன் பின்பு வந்திருந்த அனைவரிடமும் பிரியங்காவை அறிமுகப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தான். பிறகு ஒரு வழியாக ரிசப்ஷன் நல்லபடியாக முடிந்த பிறகு அனைவரையும் அழைத்து கொண்டு சாப்பிட சென்றார்கள். வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டு மண்டபத்திலேயே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் சென்று ஓய்வு எடுக்க தொடங்க, அதே நேரம் ஹரி, பிரியங்கா, ஆதி, வைஷு, விஸ்வா, கவிதா, கார்த்தி என்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட சென்றனர். அப்பொழுது பிரியங்காவும் ஹரியும் அமர்ந்து கொள்ள அடுத்து ஆதியும் வைஷுவும் அமர்ந்து கொண்டனர். பின்பு கார்த்தியும் கவிதாவும் அமர்ந்து கொண்டிருக்க அவள் பக்கத்தில் சென்று அமர்ந்த விஸ்வாவை பார்த்ததும், ஏன் என் பக்கத்துல வந்து உட்கார்றீங்க? ஏங்க, என்ன உங்க மடியில ஏறி உட்கார்ந்த மாதிரி பேசுறீங்க? நான் பக்கத்துல இருக்க சேர்ல தானே உட்கார்ந்து இருக்கேன். ரொம்ப பசிக்குதுங்க, தயவு செஞ்சு விரட்டி மட்டும் அடிச்சிடாதீங்க என்றதும் அவளுக்கு பாவமாகிவிட்டது. உடனே அமைதியாக சாப்பிட தொடங்க அதே நேரம் ஹரி, பிரியங்கா உனக்கு நான் ஊட்டி விடவா? உடனே ஆதி, நடத்துடா நடத்து என்றதும் உடனே விஸ்வா, ஏண்டா உனக்கு இதெல்லாம் ரொம்ப அநியாயமா தெரியல? இங்க நானே ஒன்னும் பண்ண முடியலன்னு காஞ்சு போய் கிடக்கேன், உனக்கு இப்போ ஊட்டி வேற விடணுமா என்றதும் வைஷு, பிரியங்கா, கவிதா 3 பேரும் சிரித்து விட்டனர். பின்பு பிரியங்காவை பார்த்து வைஷு, அக்கா மாமா தான் ஊட்டி விடணும்னு ஆசைப்படுறாருல, ஒரு வாய் வாங்கிக்கோ என்றதும் அவளும் சரி என்று கூற பின்பு அவளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டான். அதே போல பிரியங்காவை பார்த்த வைஷு, அதான் மாமா ஊட்டி விட்டுட்டாங்கல்ல, இப்ப உன்னோட டர்ன், நீ ஊட்டி விடுக்கா என்றதும் அவளும் எடுத்து ஊட்டி விட்டாள். வைஷு, இது உங்க அக்காவுக்கும் அம்மாக்கும் மட்டும்தானா? ஏன் அது இப்படி கேக்குறீங்க? இல்ல எனக்கு ஊட்டி விட்டா என்ன, நீ குறைஞ்சா போயிட போற என்று கூறவும், உங்களுக்கு போய் நான் ஊட்ட மாட்டேன்னு சொல்லுவேனா? இதோ இப்பவே உங்களுக்காக என்று வேகமாக ஒரு வாய் எடுத்து ஆதிக்கு ஊட்டிவிட, அப்பா எல்லாத்தையும் கேட்டு கேட்டுதான் வாங்க வேண்டியிருக்கு என்று கூறிவிட்டு பின்பு அவன் வாய் ஒரு சாப்பாடு எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டான். அதையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டிருந்த கவிதா கார்த்தியிடம், இங்க பாத்தியாடா இந்த வைஷுவோட சேட்டைய? காலேஜ்ல எப்படி இருப்பா, வீட்டுல அவ புருஷன்கிட்ட எப்படி இருக்கா பாத்தியா என்று கூறி சிரிக்கவும், அதே நேரம் விஸ்வா அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு வாய் சாப்பாடு எடுத்து அவள் வாய்க்குள் வைத்து அமுக்கிவிட்டான். அதில் அப்படியே உறைந்து போனவள் அதை துப்பவும் மனமில்லாமல் முழுங்கவும் விருப்பமில்லாமல் அமைதியாக அவனையே முறைத்து பார்த்து கொண்டிருக்க, ஏனுங்க ஏதோ வாயில வைக்க கூடாத வச்ச மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? சாப்பாடு தாங்க வச்சேன், சாப்பிடுங்க. அதுவும் இல்லாம நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, என் எச்சு கூட ஆகல, கவலைப்படாம சாப்பிடுங்க என்றதும் அந்த சாப்பாட்டை படக்கென்று முழுங்கியவள், ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீங்க எனக்கு சாப்பாடை ஊட்டி விடுவீங்க? நீங்க யாரு எனக்கு ஊட்டி விடுறதுக்கு? என்னங்க எல்லாரும் அங்க மாறி மாறி ஊட்டிக்கிறாங்க, அதனாலதான் நானும் கொடுத்தேன். அவங்க 2 பேரும் அவங்க பொண்டாட்டிங்களுக்கு ஊட்டுறாங்க, அவங்க பொண்டாட்டிங்க அவங்க 2 பேருக்கும் ஊட்டுறாங்க. இதுல நீங்க யார் எனக்கு ஊட்டுறதுக்கு? நானும் பொண்டாட்டி ஆக்கணும்னு தான் முயற்சி பண்றேன், ஒன்னும் நடக்கலையே. என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, என் காதுல சரியா விழல. நீங்க எல்லாம் காதுல விழுந்தாலும் விழாத மாதிரி தானடி நடிப்பீங்க என்று நினைத்து கொண்டவன், ஒண்ணுமில்லைங்க, ஏதோ தோணுச்சு கொடுத்துட்டேன், பரவாயில்ல நீங்க டென்ஷன் ஆகாம சாப்பிடுங்க என்று கூறினான். உங்க பக்கத்துல உட்காந்தேன் பாருங்க, அதுதான் நான் பண்ண முதல் தப்பு என்றவள் பின்பு எழுந்து செல்ல பார்க்க, அப்பொழுது கார்த்தி, கவி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவரு சும்மா ஜஸ்ட் ஃபன் தானே பண்றாரு, நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட், பசிக்குதுன்னு சொன்னல, இப்ப நீ மாட்டு எழுந்து போனா என்ன அர்த்தம் என்றதும் அவளும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்ற பொழுது ஆதி வைஷுவிடம், வைஷு கவிய உன் கூடவே ரூம்ல வச்சுக்கோ சரியா, அவளை தனியா விடாத. ஓகே ஆதி, கண்டிப்பா. அப்பொழுது விஸ்வாவை பார்த்த ஆதி, டேய் கார்த்திய உன் கூட தங்க வச்சுக்கோ, நானும் ஹரியும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறோம்.
ஓகே ஆதி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறவும் பின்பு கார்த்தியை அழைத்து கொண்டு விஸ்வா செல்ல கவியை அழைத்து கொண்டு வைஷ்ணவி சென்று விட்டாள். பிறகு அறைக்கு வந்த ஆதி ஹரியை பார்க்க அவன் கனவுலகத்தில் மிதந்து கொண்டிருந்தான். டேய், நாளைக்கு கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடா. இப்படியெல்லாம் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. டேய், இன்னைக்கு ஸ்டேஜ்ல அவ கூட ஒன்னா நின்னுட்டு இருந்தல்ல, எப்படி இருந்துச்சு எங்க ஜோடி பொருத்தம்? சும்மா அள்ளுது போ. நிஜமாவாடா? ஆமாண்டா, 2 பேருக்கும் பொருத்தம் நல்லாதான் இருந்துச்சு. சரி சரி, ரொம்ப நேரத்துக்கு கண்ணு முழிச்சிட்டு இருக்காத. காலையில அப்புறம் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் வந்துடும். நீ போய் ஃபர்ஸ்ட் படுத்து தூங்கு, காலையில சீக்கிரமாவே உன்னை எழுப்புவாங்க என்று கூறியதும், ஐயோ அப்படியா மச்சான், கண்ணுக்கு கீழே கருப்பாயிடுமா? நான் இப்பவே படுத்து தூங்க போறேன்பா. நாளைக்கு என்னோட அழகுல 1% கூட குறைய கூடாது என்று கூறியவனை பார்த்து தலையில் அடித்து கொண்டவன், இவன் தொல்லை தாங்காம தான் இவனை தூங்க வைக்கிறதுக்காக இப்படி சொல்றோம். இந்த லூசு அதையும் நம்பிட்டு அப்படியே செய்து என்று சிரித்து கொண்டே அவனுடன் படுத்து உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை நேரத்திலேயே ஹரியை எழுப்பி விட்டார்கள். அதே போல பிரியங்காவையும் எழுப்பிவிட இருவரும் குளித்துவிட்டு வந்து முகூர்த்த ஆடையை அணிந்து கொள்ள மேக்கப் செய்து கொண்டிருந்தவர்கள் பிரியங்காவை அழகாக தயார் செய்தனர். அதே நேரம் ஹரியும் அவனது அறையில் பட்டு வேஷ்டி சட்டையில் ஜம் என்று தயாராகி இருந்தான். ஆதியும் அதே போன்று ஒரு பட்டு வேஷ்டி சட்டை கட்டி இருக்க, விஸ்வாவும் ஒரு பட்டு வேட்டை சட்டை கட்டியிருந்தான். அதே நேரம் ஆதி தயாராகி முடித்தவன் அந்த அறையிலிருந்து வெளியே வரவும், பின்பு வைஷு, கார்த்திக், கவிதா அனைவரும் தயாராகி வெளியில் வந்ததும் வைஷுவை பார்த்த ஆதி அப்படியே பிரமித்து விட்டான். அந்த பர்பிள் கலர் சாரியில் ஒரு தேவதையை போலவே மின்னிக் கொண்டிருந்தவளை பார்த்ததும், வைஷு சான்ஸே இல்லடி, சும்மா தாறுமாறா இருக்க. உனக்கு இந்த கலர் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என்று அவள் கன்னத்தை பிடித்து முத்தம் கொடுக்க, ஆதி என்ன பண்றீங்க? சுத்தி எல்லாரும் இருக்காங்க, மறந்துட்டீங்களா? ஆமாண்டி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்று கூறியவன் பின்பு அவளை பார்த்து, எப்படி நான் செலக்ட் பண்ண சாரி? ஆமா சூப்பரா இருக்காதி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா என்று கூறவும் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்பொழுது கவிதா, என்ன ஆதி, உங்களுக்கு தான் கல்யாணமாகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல்ல, இப்போ நீங்க பழைய கப்பிள்ஸ் ஆயிட்டீங்க. புது கப்பிள்ஸ் பிரியங்கா அக்காவும் ஹரி அண்ணாவும் தான் என்று கூறவும், கவி என்ன இப்படி சொல்லிட்ட? நாங்க இன்னுமே நியூலி மேரிட் கப்பிள்ஸ் தான், புரியுதா? இப்படி எல்லாம் பேசாத என்று கூறவும், அச்சோ ஆதி, நீங்க செம்ம ஃபார்ம்ல தான் இருக்கீங்க போல இருக்கு, எனக்கு புரியுது. இப்போ உங்க மனைவியை நீங்க ரசிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நாங்க இந்த இடத்த விட்டு எட்ட நகரலாமா? ஏன், எங்க போறீங்க 2 பேரும்? என்ன ஆதி, நாங்க எங்க போவோம்? கீழே போய் கல்யாணத்துல என்னென்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பார்ப்போம். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா பேசுவோம். அப்புறம் 4-5 செல்ஃபிய வளைச்சு வளைச்சு எடுப்போம். இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கோம்ல என்று கூறவும் தான் அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. ஆதி, எனக்கும் கார்த்திக்கும் நீங்க தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னு வைஷு சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். ஆனா எதுக்கு எங்களுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்தீங்கன்னு தான் தெரியல என்றதும், இருக்கட்டும் கவி, நீயும் கார்த்தியும் வைஷுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இல்லாம எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரி. அப்போ உங்களை மட்டும் பிரிச்சு பார்த்தா எடுக்க முடியும் என்று அவன் கூறிய பிறகு, சரி சரி 2 பேரும் ஒன்னா கிளம்பி போய் அலப்பறை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கிளம்புங்க என்று கூறியவன், அப்புறம் வைஷு என்ன உங்க அக்கா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க ஆதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். எது, கல்யாணம் தானே? கிண்டல் பண்றீங்களா ஆதி? பின்ன இவ்வளோ நேரத்துக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தா அங்க ஹரி பொறுக்க முடியாம தவிச்சு கிடக்கான், கல்யாணம் எப்ப முடியும்னு. அவனோட பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்க எல்லாரும் என்றதும், ஐயோ கடவுளே, இந்த மாமா இருக்காரே ரொம்ப மோசம். சரி சரி, எப்படி இருந்தாலும் அவரை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அக்காவை கூப்பிடுவாங்க. நம்ம கீழே போலாமா என்று கேட்டதும் ஆதியும், சரிவா, ஹரிய கூப்பிடணும்னா விஸ்வாவை கூட அனுப்பிச்சுக்கலாம் என்று கூறிவிட்டு அவளை அழைத்து கொண்டு மணவரைக்கு சென்றான். கண்மணி, கௌதமி, கௌசல்யா, சுரேஷ், ராமு, விஸ்வநாதன் என்று அனைவரும் ஓடி வந்தவர்கள் அனைவரையும் மிகவும் மரியாதையோடு வரவேற்றனர். அதையெல்லாம் பார்த்த கவிதாவிற்கும் வைஷுவிற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன் வைஷு, ஹரி அண்ணாக்கு யாருமே இல்லைன்னு தானே சொன்னேன், ஆனா பாக்குறவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. பாரு, ஆன்டி அங்கிளும் சூப்பரா எல்லாரையும் வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க என்று கூறவும்,
ஆமாண்டி, எனக்கு இதுதான் இவங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் ஹரி அண்ணாவும் அத பத்தி ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்காரு என்று கூறியபடியே இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் ஐயர் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ என்று கூறவும் உடனே விஸ்வாவை பார்த்தவன், டேய் விஸ்வா, எங்கடா போன என்று அவனை தேடிக் கொண்டிருக்க டைனிங் ஹாலில் இருந்து வெளியே ஓடி வந்தவன் ஆதியை பார்த்ததும், ஆதி எப்படா கீழே வந்த? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போன? ரொம்ப பசியா இருந்துச்சு, அதான் போய் ஒரு காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்தேன். சரி, ஹரிய கூப்பிடுறாங்க, நீ மேல போய் கூப்பிட்டு வந்துடுறியா? நான் மட்டும் போனா நல்லா இருக்காதுடா. பின்ன ஒரு 10 பேரை துணைக்கு அனுப்பட்டுமா? பொண்ணை மட்டும் எப்பவுமே ரைட்ல ஒரு ஆளு லெஃப்ட்ல ஒரு ஆளும் புடிச்சு கூட்டிட்டு வராங்கல்ல, அப்ப மாப்பிள்ள மட்டும் என்ன பாவமா ஒத்த குரங்கு மாதிரி வர்றதுக்கு? இவன் வேற நேலங்காரம் தெரியாம படுத்துறான். சரி இரு வைஷு, நான் போய் ஹரிய கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஆதி என்றதும் ஆதியும் விஸ்வாவும் மேலே சென்று ஹரியை பார்த்து, டேய் ஹரி என்றதும், என்னடா என்ன கூப்பிட்டாங்களா, போலாமா? ஐயோ, இவன் ஒருத்தன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான்டா. ஏன்டா இப்படி அலையிற? சரிப்பா, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம், வா போலாம். அப்பாடா, இப்பவாது என்ன கூப்பிட்டாங்களே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குமோ. சரி சரி வா, புலம்புறதை நிறுத்திட்டு என்று அவனை அழைத்து கொண்டு சென்று மணவரையில் அமர வைத்த பின் ஆதிதான் அவனுக்கு மாலையை போட்டு விட்டான். மச்சான் தேங்க்ஸ்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், பரபரன்னு இல்லாம கண்ட்ரோல் பண்ணிட்டு உக்காரு. எங்கடா பிரியங்காவை காணோம்? அவளை இனிமே தாண்டா கூப்பிடுவாங்க. ஏண்டா என் கல்யாணத்துல பார்த்தது இல்ல? ஏண்டா உனக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணமா? கடத்தல்காரன் கூட இப்படி கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அதை வேற நான் ரசிச்சு பார்க்கணுமா என்றதும், சரி சரி இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்று கூற உடனே ஐயரோ, இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் சொல்ற மந்திரத்தை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுங்க என்று கூற ஆதி அப்படியே நகர்ந்து சென்று விட்டான். பிறகு ஐயர் கூறிய மந்திரங்கள் அனைத்தையும் ஹரி ஒன்று விடாமல் கூறிக்கொண்டிருக்க, பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ என்று மீண்டும் ஐயர் குரல் கொடுத்ததும் ஹரி வேகமாக எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது வைஷ்ணவியோ, மாமா இப்பதான் போய் அக்காவை கூட்டிட்டு வரவே போறேன், அதுக்குள்ள நீங்க யாரை எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? சரி சரி ஓகே என்றதும் ஆதி தூ என்று அவன் மூஞ்சிலேயே துப்பினான். பிறகு கவிதாவும் வைஷ்ணவியும் சேர்ந்து மேலே சென்று பிரியங்காவை பார்க்க பிரியங்கா ஒரு தேவதை போல அழகாக தயாராகி இருந்தாள். அந்த சிவப்பு நிற பட்டுப்புடவையில் அவ்வளவு அம்சமாக இருந்தாள். உடனே வைஷு, அக்கா சான்ஸே இல்ல, இந்த சாரில நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? பரவாயில்ல, மாமா உங்களுக்கு சூப்பர் கலர்ல தான் சாரி செலக்ட் பண்ணிருக்காரு. அப்படியா வைஷு? பரவாயில்ல, அவருடைய டேஸ்ட் கூட ஓகே தான். பாருடா, சரி சரி வாங்க, உங்களை கீழே கூப்பிடுறாங்க என்று கூப்பிடவும், அதுக்குள்ளயுமா கூப்பிட்டாங்க? சரி வாங்க போலாம் என்றவளை கவிதாவும் வைஷுவும் கையை பிடித்து கொண்டு கீழே அழைத்து வர பிரியங்கா நடந்து வருவதையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஹரி. அவன் செலக்ட் செய்த புடவையில் பிரியங்கா அவன் எதிர்பார்த்தது போலவே தேவதையாகவே அவன் கண்களுக்கு தெரிந்தாள். அந்த நேரம் அவனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது, தன் மனைவி எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று. பின்பு பிரியங்காவை அழைத்து கொண்டு வந்து மணவரையில் அமரச் சொல்ல அனைவருக்கும் வணக்கம் கூறிவிட்டு அவளும் அமர்ந்து கொண்டாள். அப்பொழுது ஹரி இன்னும் நெருக்கமாக அவளிடம் நகர்ந்து அமர்ந்து கொள்ள அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அதே நேரம் ஐயர் சொல்ல சொல்ல அனைத்து மந்திரங்களையும் இருவரும் சேர்ந்து சொல்லி முடித்தனர். பிறகு மாங்கல்ய தட்டை எடுத்தவர், இதை எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க என்றதும் வேகமாக சென்று, வைஷு கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன் என்று வாங்கி கொண்டு சென்று அனைவரிடமும் காட்ட அவர்களும் கண்களில் தொட்டு ஒற்றிக்கொண்டு அச்சதையை கையில் எடுத்துக் கொண்டனர். பின்பு ஒரு வழியாக அனைவருக்கும் கொடுத்து முடித்தவள் மீண்டும் மேடையில் வந்து அனைவரிடமும் கொடுக்க ஆதியும் எடுத்துக்கொண்டான். பிறகு ஐயரிடம் அந்த தட்டை கொடுத்ததும் அதை வாங்கி வைத்து சிறிது நேரம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அந்த மாங்கல்யத்தை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அதை அனைவரின் முன்பும் தூக்கி காட்டி, கெட்டி மேளம் என்று ஹரியின் கையில் கொடுக்க அதை வாங்கிய ஹரி பிரியங்காவின் முன்பு அந்த தாலியை வைத்துக் கொண்டு, கட்டவா என்றதும் அவளும் வெட்கப்பட்டு கொண்டே என்று கூறினாள். இதுதான் சமயம், திடீர்னு வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன செய்யறது என்று பதறியவன் பட்டென்று தாலியை வேக வேகமாக கட்டி அவள் கழுத்தில் 3 முடிச்சிட்டான். அதன் பிறகுதான் ஹரிக்கு உயிரே வந்தது. அப்பாடா, ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, இனி எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றதும் அவனை பார்த்து பிரியங்கா கண் கலங்கிய கண்களோடு, தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ சோ மச் என்றவளிடம், என்னடி பேசுற, ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட
என்று அவள் கண்ணை துடைத்துவிட்டு அவள் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தான். பிறகு அவளுடைய நெற்றியில் குங்குமத்தை வைத்துவிட்டு தாலியிலும் வைத்துவிட, அதே நேரம் அனைவரும் அச்சதை தூவிக் கொண்டிருந்த பொழுது கௌசல்யாவிற்கும் சுரேஷிற்கும் கண்கள் எல்லாம் கலங்கியது. தன் மகளுக்கு நல்லபடியாக திருமணம் முடிந்ததில் எல்லோரையும் விட அவர்களுக்குத்தான் மகிழ்ச்சி அதிகம். தன் 2 மகள்களையும் கரையேற்றி விட்டோம் என்ற மகிழ்ச்சியிலேயே ஆனந்த கண்ணீர் பொங்கி நின்று கொண்டிருந்தவர்களுக்கு சந்தோஷம் சொல்லிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருந்தது. பிறகு ஐயர், பொண்ணு அழிச்சிட்டு போய் அக்னிய 3 முறை வலம் வந்துட்டு அவ கால்ல மெட்டிய போட்டு விடுங்க என்று ஐயர் கூறவும், முதலில் எழுந்தவன் பிரியங்காவிற்கு கை கொடுக்க அவளும் அவன் கையை பிடித்து கொண்டு எழுந்து அக்னியை 3 முறை சுற்றி வந்தாள். பிறகு அவளது காலை மெதுவாக தூக்கி அம்மியின் மீது வைத்தவன் அந்த மேட்டியை அவளது அழகான கால் விரலில் அணிவித்து விட்டான். பிறகு இன்னொரு காலிலும் அதே போல அணிவித்தவன் அவள் காலை எடுக்க போக, இரு பிரியங்கா, ஒரு நிமிஷம் என்று கூறியவன் அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பாக்ஸை வெளியில் எடுத்து ஓபன் செய்ய அதில் கொலுசு இருந்தது. அதை பார்த்த அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. டே ஹரி, எப்படா இந்த கொலுசெல்லாம் வாங்கின? கலக்குறப்போ. நான் 2 டேஸ் முன்னாடியே வாங்கிட்டேன் ஆண்டி. பிரியங்காவோட கால் சைஸ் எல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் வாங்கியிருக்கேன் என்றவன் அவளை பார்த்து, இந்த கொலுசை நான் உன் கால்ல போட்டு விடவா என்று கேட்க அவள் தலையை ஆட்டி தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தாள். பிறகு அவள் காலில் இருந்த கொலுசை கழட்டியவன் அவன் வாங்கி வந்திருந்த புதிய தங்க கொலுசை மாட்டிவிட்டான். அப்பொழுது அவன் கையில் ஒரு துளி நீர் வந்து விழுந்ததும் பதறியவன் பட்டென நிமிர்ந்து பார்க்க பிரியங்கா கண்கள் கலங்கி கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவன் எழுந்து அவள் கண்களை துடைத்துவிட்டு, இனிமே எதுக்காகவும் நீ கண் கலங்க கூடாது, சரியா? இந்த ஹரி உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும் என்று அவன் கூறியதும் அவன் செய்ததையும் பார்த்த ஆதிக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி பெரிதாக வந்து சென்றது. வைஷுவிடம் தான் இது போன்று எல்லாம் திருமணத்தில் செய்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஏனோ தானோ வென்று அவளை மிரட்டி உரட்டி கல்யாணம் பண்ணது எல்லாம் அவன் மனதுக்குள் வர அவன் முகமே வாடி போனது. அதை பார்த்த வைஷு அவன் பக்கத்தில் வந்து இறுக்கமாக அவன் கை விரல்களோடு தன் கை விரல்களை கோர்த்து கொண்டு, ஆதி, என்ன ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழற வாழ்க்கை இருக்குது இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையில நீங்களும் சரி நானும் சரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அதை மட்டும் பாருங்க. கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா யோசிக்காதீங்க என்று அவள் பேசிய வார்த்தைகள் அந்த நேரத்தில் அவனுக்கு தேவை என்பது போல இருக்க, தேங்க்ஸ் டி, தேங்க்யூ சோ மச். ஆனா என்ன மன்னிச்சுடுடி, உனக்கும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் கனவுகள் இருந்திருக்கும், ஆனா எதுவுமே நடக்காம போனதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இட்ஸ் ஓகே ஆதி, பரவாயில்ல விடுங்க, இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க என்று கூறவும், அதே நேரம் கௌசல்யா, கண்மணி அனைவரும் இந்த காட்சியை பார்த்து கண்குளிர நின்றிருந்தனர். பின்பு மணமக்கள் இருவரும் பெரியவர்களின் காலில் வந்து விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவதற்கு கண்மணி, விஸ்வநாதன், கௌசல்யா, சுரேஷ், பின்பு கௌதமி, ராமு என்று 3 பெரியவர்களின் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டனர். அப்பொழுது ஆதி, ஏண்டா என் காலெல்லாம் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க மாட்டியோ என்று கேட்டதும், என்ன மச்சான், உன் காலில் விழறதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப பாரு எப்படி விழறேன்னு என்றதும் அவனை தடுத்த வைஷு, மாமா என்ன பண்றீங்க நீங்க? என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாம் காலில் விழக்கூடாது, சரியா என்றவள் பிரியங்காவை இறுக்கமாக அணைத்து கொண்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. தேங்க்யூ வைஷு. ஆதி, தேங்க்யூ சோ மச். நீங்க 2 பேரும் இல்லைன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்காது. என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்க வேண்டியது. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு அன்பான கௌரவமான வாழ்க்கை கிடைச்சிருக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க 2 பேரும் தான் காரணம் என்று கையெடுத்து கும்பிட அதை தடுத்த வைஷு, அக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கூறிவிட்டு பின்பு மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்தவர்கள் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டும் அவர்கள் வாழ்ந்து வந்திருந்த பரிசு பொருட்களையும் கொடுத்துவிட்டு செல்ல, ஆதியின் ஆபீஸில் வேலை செய்யும் அனைத்து ஸ்டாஃப்களும் வந்து ஹரிக்கும் பிரியங்காவிற்கும் வாழ்த்துக்களை கூறி சென்றனர். ஒரு வழியாக திருமணம் நல்லபடியாக முடிந்ததும் அனைவரும் கிளம்பிய பிறகு மணமக்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று புறப்பட, அப்பொழுது கௌசல்யா, பொண்ணு மாப்பிளைய நாங்க எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறோம் சம்பந்தி, அவங்களுக்கு எங்க வீட்டுல வச்சே இன்னைக்கு எல்லா சடங்கையும் நாங்க ஏற்பாடு பண்ணிடுறோம் என்று கூறவும், உடனே கண்மணி, அப்படியா, ரொம்ப நல்லது சம்பந்தி, சரி அப்போ நீங்க அழைச்சிட்டு போங்க, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்.
நாளைக்கு வந்து நாங்க ஹரியையும் பிரியங்காவையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி வர்றோம் என்றதும் அவரும் சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி என்று கூறிவிட்டு புறப்படும் பொழுது, வைஷு நீயும் வரல? என்னாதி, நம்ம இன்னைக்கு அம்மா கூட வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஹரி மாமாவையும் அக்காவையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம கிளம்பிடலாம், சரியா என்று கூறவும் அவள் சொல்வது சரி என்று தோன்றவே, ஓகே வைஷு என்றவன் பின்பு காரை ஸ்டார்ட் செய்து அவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றனர்.